இந்திய நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை டெலிமிட்டேஷன் என்பது தற்போது அரசியல் களத்தில் மிக முக்கியமான விவாதமாக உருவெடுத்துள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்கும் போது ஏற்படும் சிக்கல்கள் மற்றும் நீங்கள் குறிப்பிட்ட தென் மாநிலங்களின் கவலைகள் குறித்த சில முக்கிய குறிப்புகள் இங்கே. தொகுதி மறுவரையறை என்றால் என்ன? ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகும் நாட்டின் மக்கள் தொகை மாற்றத்திற்கு ஏற்ப நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளின் எல்லைகளை மாற்றி அமைப்பதே தொகுதி மறுவரையறையாகும். இந்தியாவில் கடைசியாக 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டன. அதன் பிறகு 2026 வரை இதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென் மாநிலங்களின் கவலைகள் ஏன் இது விவாதமாகிறது? இந்திய அரசியலமைப்பின்படி மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலங்களுக்கு அதிக இடங்கள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் பின்வருமாறு: குடும்ப கட்டுப்பாடு மற்றும் வளர்ச்சி. தமிழ்நாடு, கேரளா போன்ற தென் மாநிலங்கள் கடந்த 50 ஆண்டுகளில் மத்திய அரசின் கொள்கைகளை ஏற்று மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தியுள்ளன. அதே சமயம் கல்வி மற்றும் பொருளாதாரத்திலும் முன்னேறியுள்ளன. தண்டனை பெறும் நிலை. சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறைக்கப்படுவதும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தவறிய வட மாநிலங்களுக்கு அதிக இடங்கள், உதாரணமாக உத்தரப்பிரதேசம், பீகார் கிடைப்பதும் ஜனநாயக ரீதியாக தென் மாநிலங்களை தண்டிப்பது போல் அமையும் என பல வல்லுநர்கள் கருதுகின்றனர். அரசியல் அதிகாரம். உங்களின் கருத்தின்படி வட மாநிலங்களுக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் போது மத்தியில் ஆட்சி அமைப்பதில் அந்த மாநிலங்களின் ஆதிக்கமே ஓங்கியிருக்கும். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு, ஃபெடரலிசம் எதிரானது என்ற விமர்சனம் உள்ளது. நீங்கள் குறிப்பிட்ட தீர்வு 40க்கு 80 இரட்டிப்பு. தமிழகத்தின் குரல் டெல்லியில் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்றால் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற உங்கள் கோரிக்கை நியாயமானது. தற்போது தமிழகத்திற்கு 39 மக்களவை தொகுதிகள் உள்ளன. 2026க்கு பின் இது அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளது என்றாலும் அது மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது எந்த விகிதத்தில் இருக்கிறது என்பதே முக்கியம். இதற்கான மாற்று யோசனைகள். மத்திய அரசு மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் சில தீர்வுகளை முன்வைக்கின்றனர். மாநிலங்களவை, ராஜ்யசபா பலப்படுத்துதல். மக்களவையில் தொகுதி குறைந்தாலும் மாநிலங்களவையில் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான அல்லது சரியான பிரதிநிதித்துவம் வழங்குவது. நிதி பகிர்வு. தொகுதி மறுவரையறையால் அரசியல் அதிகாரம் குறைந்தால் அதை ஈடுகட்டும் வகையில் நிதி பகிர்வில் ஃபைனான்ஸ் கமிஷன் தென் மாநிலங்களுக்கு முன்னுரிமை அளிப்பது. தொகுதி எண்ணிக்கை உயர்வு. ஒட்டுமொத்த நாடாளுமன்ற இடங்களை உயர்த்தி, உதாரணமாக 543 800க்கும் மேல் எந்த மாநிலத்திற்கும் இருக்கும் தற்போதைய இடங்கள் குறையாமல் பார்த்துக் கொள்வது. இந்தியாவின் பன்முகத்தன்மையையும் மாநிலங்களின் உரிமைகளையும் காப்பதே உண்மையான ஜனநாயக பேராண்மைக்கு வலு சேர்க்கும். உங்களின் இந்த ஆதங்கம் இன்றைய அரசியல் சூழலில் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. பாராளுமன்றத்திலே தொகுதி அரிசி அமைப்பது என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயமாக கருதப்படுகின்றது. இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக உலக அரங்கிலே, ஆனால் இந்த மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா தன்னுடைய சூட்சும நரித்தனமான இந்த புத்தியை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவில் உள்ள வட மாநிலங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அதிக அளவு பங்கும், அதே போல பிஜேபியை ஏற்கக்கூடிய தென் மாநிலங்களுக்கு மிக குறைந்த அளவு தொகுதிகளையும் வழங்குவது இந்தியாவினுடைய ஜனநாயக பேராண்மைக்கு அது தரும் ஆபத்தாக இருக்கின்றது. இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்கு மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதி மறு சிறுமிப்பு செய்யப்படுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் தொகுதி இஸ்லாமிய பின்பு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதனுடைய தொகுதி அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டுமே, யாயின் மக்களுடைய எண்ணிக்கை கொடுத்து மாற்றக்கூடாது. இந்தியா வளரக்கூடிய மிகப்பெரிய மாநிலமாக இருப்பதால் ஏறக்குறைய புது சதவீத முயற்சி தர வேண்டும். அதாவது 40க்கு 7 தொகுதியாகவும் மாற்றித் திருநாள்தான் தமிழ்நாட்டினுடைய நிலை உயரும். நன்றி, வணக்கம்.